வெளியில ஏன் தான் இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னே தெரியலையே. கொடை என்னோட தொப்பி மேல கொடையை பிக்ஸ் பண்ணா சரியாயிடும் நினைக்கிறேன். மருமகனே, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மாமா, கோஜி அங்கிள் கிட்ட இருக்கிறது எதுவுமே நார்மலா இருக்காது. ஆனா நான் நார்மலான மனுஷனாச்சே. கோஜி அங்கிள், நீங்க எங்க இருக்கீங்க? காப்பாத்துங்க. கோஜி அண்ணனை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. மாமா, பாத்து. டேய் மருமகனே, டக்குன்னு ஏதாவது ஒரு ஐடியாவை யோசி. ஐடியா? மாமா, சீக்கிரமா உங்க கேப் எடுத்து என்னோட ஹேட்டை போட்டுக்கோங்க. மாமா, கையை விட்டுருங்க. என்னோட ஹேட்ல இருக்கிற பாராசூட் உங்களை சேஃபா லேண்ட் பண்ண வைக்கும். அடா, என்னோட கொடை எப்படி மேல போச்சு? இது ஒரு கொடையா? நான் ஏதோ டெக்கரேஷன்ல நினைச்சேன். நீ நல்லா மாட்டுக்கிட்ட சாச்சா. இந்த கொடையில இருக்கிற பட்டனை அழுத்தினா அது பிக்சர்ஸை எடுக்கும். இந்த கொடையை பத்திரமா எடுத்து வச்சு அதை மினிஸ்டர் சார் கிட்ட டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டணும். வா ரோசி, வா. இந்த விஷயத்தை நம்ம மன்மோஜி சார் கிட்ட சொல்லணும். பிரமாதம். கோஜியுடைய கண்டுபிடிப்பையும் மருமகனுடைய மூளையும் அடிச்சுக்க ஆளே கிடையாது. மன்மோஜி உருவாக்குவான் புது கண்டுபிடிப்ப. ஆனா பழி விழப்போறதோ அந்த கோஜி மேல. கோஜி மினிஸ்டர் சாருக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுப்பான். ஆனா இந்த கொடைய வச்சுதான். கோஜி என்னதான் கண்டுபிடிச்சாலும் உங்க கண்டுபிடிப்புக்கு நிச்சயமா இணை ஆகாது. மன்மோஜி சார், உங்களோட கொடையும் போட்டோலாம் எடுக்குமா? என்னையும் ரோசியையும் ஒரு போட்டோ எடுங்களேன். இச்கியா. ஆஹா, ஏன் எடுக்க மாட்ட? இந்த வாங்கிக்கோ. இது என்ன கொடையா இல்லனா கன்னா? இந்த சிகப்பு பட்டனை அமுத்து. பாத்துங்க. இப்போ நீ போய் இந்த கொடைய அந்த கொடையோட மாத்தி வைக்க போற. அப்புறம் கோஜி அந்த மினிஸ்டர் முன்னாடி இதோட பட்டனை அழுத்தினதுக்கு அப்புறம் அச்சோ சாச்சா, நான் என்னோட சூட் கேஸ மறந்தே போயிட்டேன். இதோ வந்துடுறேன். இங்க பாரு, இன்ஜினோட கார்பரேட்டர்ல ஒரு குச்சி மாட்டிருக்கு. அத கொஞ்சம் எடுத்து விடுறியா? எடுக்கிறேன். இதோ உடனே எடுக்கிறேன். அட சாச்சா, என்ன பாச்சு? கோஜி சிங் சார், இந்த புகை விடுற வண்டியெல்லாம் எல்லாரும் சேர்ந்து பேன் பண்ணிட்டோம். நீங்களே பாருங்க என் முகத்து எப்படி கருப்பாயிடுச்சுன்னு. இதுக்கப்புறம் பாரு, கோஜியோடைய முகத்துல நான் கரிய பூச போறேன். கிரைமோட பவர், கிரைம் மாஸ்டர் ஜோகாவர். அட, இவங்க ரெண்டு பேரும் கோஜி அங்கிளோட லேப் கிட்ட என்ன பண்றாங்க? இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. இவங்களை ஃபாலோ பண்ணி ஆகணும். ரோசி, நம்மளுடைய வெற்றியை கொண்டாடுற விதமா இப்ப நம்ம ஒரு போட்டோ எடுத்து ஆகணும்ல. கோஜி அங்கிளோட கொடையா? அப்படின்னா அவங்க எந்த கொடையை கொண்டு போனாங்க? ரோசி, ஒரு தடவை காத்துல பறந்துட்டு வருவோமா? ஜுகாவர், அதெல்லாம் யோசிக்க கூட கூடாது. ஒழுங்கா கோஜி அங்கிளோட கொடையை என்கிட்ட கொடு. நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது அந்த கோஜி தான். அவனோட கொடையில இருந்து மினிஸ்டரையே புல்லட்டால ஷூட் பண்ணுவான். ஆனா அவங்க கொண்டு போனது என்னமோ மன்மோஜியோடைய கொடை. பாஸ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோஜி அங்கிள் அவரோட டெமோ குடுக்கறதுக்கு முன்னாடி அவரை தடுத்து நிறுத்தி ஆகணும். இவங்கள நான் அப்புறம் பாத்துக்கிறேன். பாஸ், பதீஜா சொல்றதுக்கு போயிட்டு இருக்கா. நாம அவனை தடுத்து நிறுத்தி ஆகணும். ஓஹோ, இந்த கோஜி அங்கிள் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? மாமா கால் பண்ணலாம்.
ஹலோ மாமா, கோஜி அங்கிள் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அர்ஜென்ட்டா பேசி ஆகணும். அட மருமகனே, அவரு மினிஸ்டர் கூட மீட்டிங்க்கு போயிட்டாரு. உள்ள போன்ல கொண்டு போக கூடாது. இப்போ நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ நோ மாமா, நீங்க உடனே என்ன கோல்ட் ராக்கெட் கிட்ட வந்து பாருங்க. சரி மாமா, பை. இப்ப கோஜி அங்கிளை நான் தான் தடுத்தாகணும். மினிஸ்டர் ஐயா, நான் இப்பவே என்னோட கண்டுபிடிப்பு எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு நாம ஒரு பெரிய ஹாலுக்கு போய் ஆகணும். தாராளமா வாங்க. இப்ப பாருங்க. சார், இது வரைக்கும் கொடையை நீங்க வெயிலில மழையில இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருப்பீங்க. ஆனா இந்த கொடை அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு தனித்துவமான கொடை. அட ரோசி, ஏதாச்சும் பண்ணு. பத்தீஜேவை நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும். இங்க பாருங்க, என்னோட இன்ஜின் கார்பரேட்டர்ல ஒரு குச்சி மாட்டிருக்கு. அத கொஞ்சம் எடுங்க. எடு எடு, சீக்கிரமா எடு. பாஸ், இப்ப கோஜியோட கொடைய யூஸ் பண்ற நேரம் வந்துருச்சு. கிரைமோட பவர், கிரைம் மாஸ்டர் ஜோகாவர். ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்தா கோஜி எங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். காப்பாத்து, காப்பாத்து. ஜோகாவர், நீ பறக்கிறதுக்கு அவ்வளவு ஆசைப்படுறல, இத வாங்கிக்க. அப்புறம் ரோசி, நீ ரொம்ப நாளா குளிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இதா வேண்டாம், என்ன விட்டு என்ன காப்பாத்துங்க. இந்த கொடை இருக்கு, ட்ரோன் மாதிரி காத்துல பறந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கும். அது மட்டும் இல்ல சார், இந்த கொடையை வச்சு நாமளும் பறக்க முடியும். நீங்க ரொம்ப நல்ல காமெடி பண்றீங்க. நான் ஒன்னும் காமெடி பண்ணல, இப்பயே காட்டுறேன் இருங்க. ஓ நோ, இங்க இத்தனை வண்டிங்க இருக்கு, எனக்கு அவ்வளவு டைம் இல்ல. அடடா ஜுகவர், உங்க டைமிங்க்கு நன்றி சொல்லியே ஆகணும். இதெல்லாம் பெரிய சீட்டிங். நான் பத்திச்சாவை பிடிக்கிறேனா இல்ல பத்திச்சா என்ன பிடிக்கிறானா? என் காலை விடு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விடு விடு. நான் தான் சொன்னல, இந்த கொடை ரொம்ப தனித்துவமானதுன்னு. ஓ நோ, அந்த கொடையில இருந்து புல்லட் வந்து நேரா மினிஸ்டர் மேல தான் படும். யாராச்சும் இதை நிறுத்துங்க. இங்க என்ன நடக்குது? யாராவது நிறுத்துங்க, நிறுத்துங்க. சாரி மினிஸ்டர் சார், நான் இதெல்லாம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஒருவேளை நான் அந்த அலாரம் அடிக்கலன்னா இங்க பெரிய பிரச்சனையா போயிருக்கோம். கோஜி அங்கிள், இது உங்க கொடையே கிடையாது. இது ரொம்ப பெரிய ஆயுதம். இத அந்த மன்மோஜி தான் மாத்தி வச்சிருக்கான். என்ன அப்படின்னா என்னோட கொடை எங்க? இதுதான் உங்க கொடை கோஜி அங்கிள்.
தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சரிதானே மாமா? அட ஆமா மருமகனே.